ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கொடுத்த அன்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. சுக்கிரனின் ராசி என்பதால் உங்களுக்குள்ள காதலும் அன்பும் பாசமும் ஊற்றெடுத்து கொண்டேதாங்க இருக்கும். யார் மீதாவது ஒருவர் மீது பாசத்தை காட்டுவீங்க. ஒரு காதல் போனால் மற்றொரு காதல் என்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. சிலர் எனக்கு காதலே வேண்டாம் என்றும் இருப்பீர்கள். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நீங்கள் பாசம் அதிகமாக யார் காட்டுகிறார்களோ அவர்கள் மீது ஒரு காதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காதல் வலைகளை சிக்கிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களையும் எவ்வளவோ அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தாங்கிக் கொண்டுமே இருப்பீங்க. நீங்கள் ஒருவரிடம் பழகினால் உங்களின் முழு ஆன்மாவையும் கொடுத்து அன்பு செய்யக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அவர்களின் சின்ன சின்ன தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்வீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த அன்பில் 1% கூட அவர்களால் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடிந்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் உங்களை தேடி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காமல் உங்களைப் போல மற்றொரு நபர்கள், புதிய நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது நீங்கள் அவர்களுக்கு 100% அன்பை கொடுத்தீர்கள் என்றால் அதே 100% அன்பு உங்களுக்கு கிடைக்காது. புதிய முகங்களுக்கும் புதிய மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அவர்களுக்கு காட்டுவார். ஆனால் உங்கள் மீது மட்டும் கோபப்படுவதும் மூஞ்சை தூக்கி காட்டுவதும் போன்ற நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். இது புதியதாக திருமணமான நபர்களின் வாழ்க்கையிலும் இல்லை என்றால் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கையிலும் இது நிச்சயமா இப்போ வரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதற்கு காரணம் இந்த உலகம் அதீத அன்பை மலிவாக எடை போட்டு விடுகிறது என்பதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே அவர்களுக்கு கிடைப்பீர்கள். உங்களுடைய அன்பு எப்போதும் இருக்கும் என்கிற ஒரு தப்பு கணப்பு அவர்கள் போட்டுக்கொண்டது. அதனால மட்டுமே உங்கள் மீது அவருடைய தேவைகளுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் உங்கள் மீது அன்பு காட்டுவது போல சில வார்த்தைகளை பேசி உங்களை அவர்கள் பக்கம் இருக்க வைப்பது. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் ஏங்கியதெல்லாம் ஒரு சின்ன பாசத்திற்காகவும் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகளுக்காகவும் தான். இது இருந்தாலே போதும். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில வார்த்தைகளை கேட்டாலே போதும், அவர்களுக்கு நான் போதுமான அளவுக்கு அன்பை தூக்கி எறிவேன். எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் தட்டி கூட கேட்க வேண்டாம். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ நெருங்கிய நண்பர்களோ யாராவது ஒருவர் இருந்தாலும் போதும் என்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாசம் அமைக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களிடமிருந்து பணத்தையும் உங்களுடைய தேவைகளையும் மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர உங்களுக்கு மீண்டும் அந்த ஒரு பாசத்தை திரும்ப கொடுப்பது கிடையாது. ஆனால் அதுவும் கிடைக்காமல் போனது உங்களுடைய அன்பின் தகுதி அவர்களுக்கு தெரியவில்லை என்பதையே காட்டி கொடுக்கிறது. எனவே இனிமே எந்தெந்த நபரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட நல்ல மனசு தான் உங்களை அதிகமா காயப்படுத்தி இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரியே உங்களுடைய நல்ல மனசு தாங்க. உங்களுடைய நல்ல மனசனால நீங்க எத்தனையோ நபர்களுக்கு எதிரியாகவும் எத்தனையோ நபர்களுக்கு நீங்க பிரச்சனைகளிலும் போய் சிக்கிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அவர்கள் மீண்டும் வந்து கஷ்டப்படுகிறேன் என்று நின்றால் பழைய துரோகங்களை மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. அவர்கள் மாற மாட்டார்கள் என்று உலகம் சொன்னாலும் இல்லை, அவர்கள் பாவம் என்று உங்களுடைய மனமானது உருகிவிடும். உருகி அவன் தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், ஆனால் நம்மளும் அதே ஒரு துரோகத்தை அவனுக்கு பண்ணக்கூடாது, நம்மளாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் உதவி செய்வோம் என்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பதால் நீங்கள் எத்தனையோ நபர்கள் உங்களை தூக்கி எறிந்திருந்தாலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் என்று வரும்பொழுது நீங்கள் தான் முதலாக ஓடி போய் பணத்தை கொடுத்து உதவி செய்வது, பொருளை வாங்கி உதவி செய்வது, அன்பை காட்டி அவர்களுடைய மனதை மாற்றுவது என்கிற எல்லா விதமான செயல்களிலும் நீங்கள் தான் முதல் நபராக ஓடி போய் அவர்களுக்கு உதவ ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் அவர்களுக்கு பொறுமையாகத்தான் தெரியும். உங்களின் இந்த மென்மையான குணமே உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவதற்கான ஆயுதமாகவே மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதனையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய நல்ல மனதை தங்களின் பலவீனமாக பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்ததால் தான் உங்களால் யாருக்கும் தீமை செய்ய முடியாமல் உங்களை நீங்களே காயப்படுத்தி அளவேண்டிய சூழ்நிலையானது ஏற்பட்டது என்பதை அவர்களுக்குள்ள புரிந்து கொள்வாங்க. ஏனென்றால் அவர்கள் இந்த ஒரு நிலைமையை, இந்த ஒரு செயலை செய்ததால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பது அவர்களை போக போக புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் சொல்லாமல் சொல்வீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா? நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு, ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற ராசி பலன் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் காத்திருந்த பண வாய்ப்பு இப்போது உங்களுடைய கைக்குள் நிச்சயமாக வந்து சேரவோ ஆரம்பிக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் காத்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் அந்த ஒரு பணமானது உங்களுடைய கைக்கு கிடைக்காமலே இருந்தது. நமக்கு இன்று ஒரு நல்ல ஒரு காலம் வராதா? நம்முடைய திறமைக்கு ஏற்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காதா என்று நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த பொன்னான வாய்ப்பு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இத்தனை நாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரங்கள் வருகிறது, நல்ல காலங்கள் வருகிறது. இருந்தாலும் எனக்குன்னு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், எனக்குன்னு உண்மையான நபர்கள் இல்லை என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த ஒரு நாளிலே நடக்கும் என்றால் நம்மளால கூற முடியாது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய காலச்சக்கரம் சுழன்று போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. உங்களை தேடி அது தானாலேயே வரும். அது ஒரு பெரிய நிறுவனத்தின் ஒப்பந்தமாகவோ, வெளிநாட்டு வேலை வாய்ப்பாகவோ, அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீட்டாளர் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அமையவும் ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய தற்போதைய பண நெருக்கடிகள் அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை கொண்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காலம் தாழ்த்தாமல் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் முதலீடாக போட்டீர்கள் என்றால் பொருளாதார ரீதியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக நீங்க அடைந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையோட நிலைமையும் நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வருமானத்தை இது நிச்சயமா அதிகரிக்கவும் செய்யும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ரிஷபம் ராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கும் பணத்தடைகளை நீக்கி வருமானத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை காலை அல்லது சுக்கிர ஓரையில் லட்சுமி தேவியின் சன்னதியில் நெய் தீபத்தை ஏற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை மலர்களை சாற்றி வழிபட வேண்டும். மேலும் உங்களால் முடிந்த அளவு வயதான சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஏழை பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி நிற ஆடைகளையோ அல்லது இனிப்புகளையோ தானமாக நீங்கள் வழங்கலாம். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற தரித்திர நிலைமையை நீக்கி வருமானத்தை அசுர வேகத்தில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இது நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கமிஷன் சார்ந்த பணிகளில் லாபங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இத்தனை நாட்கள் நீங்களும் அவர்களை புரிந்திருக்க மாட்டீங்க, அவர்களும் உங்களை புரிந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசும் பொழுது அனைவருமே உங்களை பற்றி புரிந்து கொண்டு யார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்வீங்க. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு இந்த ஒரு நாளில் மேம்பட ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் இருப்பீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும். அந்த ஒரு நன்மைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தடைகளை நீக்கி வருமானத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை காலை அல்லது சுக்கிர ஓரையில் லட்சுமி தேவியின் சன்னதியில் நெய் தீபத்தை ஏற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை மலர்களை சாற்றி வழிபட வேண்டும். மேலும் உங்களால் முடிந்த அளவு வயதான சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஏழை பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி நிற ஆடைகளையோ அல்லது இனிப்புகளையோ தானமாக நீங்கள் வழங்கலாம். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற தரித்திர நிலைமையை நீக்கி வருமானத்தை அசுர வேகத்தில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இது நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கமிஷன் சார்ந்த பணிகளில் லாபங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இத்தனை நாட்கள் நீங்களும் அவர்களை புரிந்திருக்க மாட்டீங்க, அவர்களும் உங்களை புரிந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசும் பொழுது அனைவருமே உங்களை பற்றி புரிந்து கொண்டு யார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்வீங்க. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு இந்த ஒரு நாளில் மேம்பட ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும்.
புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் இருப்பீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும். அந்த ஒரு நன்மைகள் மூலம்